தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கே ரொம்ப ஃபேமஸா, என்ன சொல்ல போனா வைரலா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு, ஒரு அம்பாளை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த பதிவுல. யாருன்னு கேக்குறீங்களா? வாராகி அப்படின்னா எல்லாரும் அவ்வளோ பக்தியா, அவ்வளோ ஒரு சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு சொல்லலாம். இதுல சதுர்யுகம் கடந்த வாராகி அம்மனை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அந்த சதுர்யுகம் கடந்த சுயம்பு வாராகியாக, என்ன சொல்லப்போனா இங்க மாகாளியாக, மங்கை மாகாளியாக அருள்வாளித்து வரக்கூடிய சுயம்பு வாராகியை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். எங்க இருக்காங்க இவங்க? சதுர்யுகம் 4 யுகங்களை கடந்த வாராகி யாரு அப்படின்னா உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய வாராகியை பத்தி தாங்க இந்த பதிவுல பார்க்க போறோம். ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரத்தில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சுயம்பு வாராகி அம்மனை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க மங்களநாதருக்கே குலதெய்வமாக திகழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. மங்களநாதர் யாரு அப்படின்னா உத்தரகோச மங்கை சிவபெருமானுடைய பேரு தான் மங்களநாதர்னு சொல்லுவாங்க. அந்த கோவிலினுடைய முக்கிய திருவிழாக்களிற்கு முன்பு இந்த வாராகி அம்மனுக்கு பூஜை நடத்தி அதுக்கப்புறம் தான் அங்க வழிபாடுகள் மேற்கொள்ளப்படுது. ஏன் இது மங்கை மாகாளின்னு சொல்றாங்கன்னா, வாராகி அம்மன் அந்த வராக முகத்தோட, பன்றி முகத்தோட தான் இங்க காட்சி தர்றாங்க. ஆனா காளியம்மன் இருக்கிற மாதிரி உக்ரமான திருக்கோலத்துல, வலது காலை மடக்கி இடது காலை கீழே தொங்க விட்ட திருக்கோலத்துல பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆளும் தன்மையோட அவங்க அம்பாளுடைய காலடியில பஞ்சபூதங்களும் இருக்கிறதாக ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல இங்க இருக்காங்க. இங்க இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், மஞ்சளை மாலையாக கட்டி போடுறது, மஞ்சள் அபிஷேகம் பண்றது அப்படின்னு. இங்க இந்த மஞ்சப்பொடி, கடையில விற்கிற பொடி எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. பச்சை மஞ்சளை அங்க உள்ள அம்மியிலேயே அரைச்சு அம்பாளுடைய பாதத்துல பூசி உங்களுடைய வேண்டுதல்கள் வைத்தால் அந்த வேண்டுதல் 6 மாத காலத்திற்குள்ள நிறைவேறும் அப்படிங்கிறது இங்க உள்ள நம்பிக்கையாக இருக்கு. ஏன்னா இங்க 108 அம்மிகள் போட்டிருக்காங்க. முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நடைமுறை வாழ்க்கையில மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அதிகமான பிரச்சனை, மன உளைச்சல் என்ன காரணத்துக்காக ஆறாங்கன்னா குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. குழந்தை பாக்கியம் இல்லை, யாரை கேளு குழந்தை இல்லை, ஒரு குழந்தை, அதுக்கு மேல ட்ரை பண்றோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு காலத்துல முக்கோண குறியீடை பார்த்து கவர்மெண்ட் வான்னு கூப்பிட்டது போகி, இப்ப எங்க பார்த்தாலும் கருத்தரித்தல் மையம்னு திறந்திருக்குன்னா அப்ப எப்படி உலகம் எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த பாடல் வரி தான் ஞாபகத்துக்கு வருதுங்க. அப்போ இது கலியுகம் அப்படிங்கறதுல இருக்கு பாருங்க. முன்னாடி நடந்தது இப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப ரொம்ப அவசர யுகத்துல இருக்கும். ஆனாலும் இங்க பழமை மாறாத அந்த பழமையான ஒரு நிகழ்வை இங்க கடைபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு சீர் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சடங்கு சுற்றுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அல்லது திருமண நிகழ்வாக இருக்கட்டும், அங்க அம்மியும் குழவியும் கட்டாயம் இருக்கும். இன்னைக்கெல்லாம் நம்ம கோயில்ல வச்சு தாலியை கட்டி போயிடுறாங்க, இல்லாட்டினா மண்டபத்துல வச்சு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அப்படிங்கிறதுக்கு எப்படி மெட்டி போடுறதுக்கு அம்மி தேவைப்படுதோ, அங்க குழவிய அந்த பெண்ணுடைய மடியில கட்டி விடுவாங்க தேங்காய் பழத்தோட வச்சு. அந்த அம்மிங்கிறது குழவின்னா குழந்தைன்னு அர்த்தங்க. அந்த குழவிங்கிறதுக்கு, அந்த அரைக்கக்கூடிய அந்த குழவிக்கு பேரு குழந்தைன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த குழவியும் அதிகமா வச்சாங்க. குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்க யாரா இருந்தாலும் நீங்க அம்மியும் குழவியும் வாங்கி ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்க தானம் பண்ணலாம். ஆனா அதை பயன்படுத்தணும். பயன்படுத்துற இடத்துக்கு தான் நீங்க தானமா கொடுக்கணும். ஆனா இங்க 108 அம்மி குழவிகளை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எப்ப போனாலும் அங்க மஞ்சள் அரைச்சு அம்பாள் பாதத்துல பூசிக்கிட்டே இருக்காங்க. அங்க பிரசாதமே இந்த மஞ்சள் தான், அரைச்ச மஞ்சள் தான், பச்சை மஞ்சள் தான் அங்க பிரசாதமாகவே கொடுக்குறாங்க. அந்த மஞ்சளை சாப்பிடணும். இன்னும் உடம்பு தொந்தரவுகள் இருக்கிறவங்க 3 வேளை அந்த மஞ்சளை பிரசாதமா சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதாக ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கோவில் குளத்துல பொறி வாங்கி போடுவாங்க. ஏன்னா மீன்கள் நிறைய இருக்கும். இந்த பொறி மீன்களுக்கு போடுறதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, நம்ம அன்னதானம் செய்த புண்ணியத்தை அது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு அம்பாளாக, ஆதி வாராகி சுயம்புவாக
அவங்க வந்து அவ்வளவு உக்கிரமாக காளியம்மன் குத்துக்கால் வச்சு உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு அமைப்புல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அதனால அது பார்க்கவே கண்கொள்ளாத காட்சி. சரி, இதுல இந்த உக்கிரத்தெல்லாம் தாங்கி அங்க பக்கத்துல ஒரு பிள்ளையார ரொம்ப அமைதியா, நம்ம யாராவது ஒருத்தவங்க அமைதியா சாந்தமா இருக்காங்கன்னா என்ன சொல்லுவோம், பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரியே உட்கார்ந்துருக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அந்த பிள்ளையார் தான் அமைதியா இருப்பார். அப்ப அந்த இவங்களுடைய உக்கிரத்தை வாங்கி அந்த பிள்ளையார் அருள்பாலிப்பதாக ஒரு ஐதீகம். வாராகி கோவில்ல அந்த பிள்ளையார் பக்கத்திலே இருப்பது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இன்னொன்னு, இந்த வாராகி கோயில்ல பிள்ளையார் இருக்கிறதுக்கு இன்னொரு ஜோதிட ரீதியாக ஒரு சில கிரகங்களை இணைவு செய்யலாமா? வாராகி அப்படின்னா ராகுனுடைய தொடர்பு. வாராகி ராகுனுடைய தொடர்பு. கேது உடைய தொடர்பு யாரு? விநாயக பெருமான். ராகுவும் கேதும் பக்கத்திலே இருக்காங்க பாத்துக்கோங்க. இது ராகு கேதுக்கான பரிகார ஸ்தலமும் கூட அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா அந்த மாற்றம் முகம் மாறிய தெய்வங்களை நம்ம வழிபடும் போது நம்மளுடைய மாற்றம் அப்படிங்கிறது அங்கிருந்தே தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆதி வாராகி, ஆதி அப்படிங்கிறது கேது தாங்க. ஆரம்பம் அப்படிங்கிறது கேது. தசாபுத்திகள்லயும் சரி, நட்சத்திரங்கள்லயும் சரி, ஆரம்ப நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் தான் ஆரம்ப நட்சத்திரம், அதனுடைய அதிபதி கேது. அதே மாதிரி தசாபுத்திகள்ல அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் அதிபதி கேதுடைய திசை தான் முதல் திசையாக வரும். அப்போ இந்த ஆரம்பம் அப்படிங்கிறது கேதுங்கிறதுனாலதான் விநாயகரை நம்ம வந்து எந்த செயல் செஞ்சாலும் வழிபட்டுட்டு பண்றோம். அப்படி அங்க ஆதி உத்தரகோஷ மங்கை, ஆதி சிவன் கோவில், ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க வந்து வாராகியும் ஆதி சுயம்பு வாராகியாக இருக்காங்க. அதனால இந்த கேதுவின் மிகச்சிறந்த பரிகார ஸ்தலமாக நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும், கேது திசையினை பாடாப்படுத்துது அப்படின்னா இங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த கேது திசையால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் கஷ்டங்கள்ங்கிறது குறையும். இன்னும் ஒரு விஷயம், ராகு. இந்த ராகு கேதுவின் நட்சத்திர காலிலோ அல்லது கேது ராகுவின் நட்சத்திர காலிலோ, இந்த நட்சத்திர பரிவர்த்தனைன்னு சொல்லுவோம் இத. இந்த நட்சத்திர பரிவர்த்தனை ஆகி இருந்து உங்க ஜாதகத்துல 2லயோ 8லயோ 1லயோ 7லயோ ராகு இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைகளை தரும். இன்னும் நம்ம அட்சய லக்ன பദ്ധதியில இன்னைக்கு லக்னம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு, அல்லது அஸ்வினி நட்சத்திரம் அல்லது ராகுடைய நட்சத்திரங்கள், கேதுவுடைய நட்சத்திரங்கள், ராகு திசை கேது திசை பயணிக்குதுன்னா அதற்கு உங்களுக்கு பரிகார ஸ்தலமாக இந்த உத்தரகோச மங்கை அங்க வாராகி கோவில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கருப்பை பலப்படணும் அப்படிங்கிறவங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு மங்களகரமான காரியங்கள் நிறைய நடக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இங்க வந்து மஞ்சள் அரசு அம்மாவுக்கு பூசி வேண்டுதல் வச்சுக்கோங்க. 6 மாதத்தில் உங்களுடைய கோரிக்கை. இன்னும் மஞ்சள்ங்கிறது மாங்கல்யத்தை குறிக்கக்கூடியது. இப்ப திருமண தடையில உள்ளவங்க, திருமணம் முதல்ல ஆகணும், அதுக்கப்புறம் தான் குழந்தை பேரு. அப்ப அதனால திருமண தடையில இருக்கிறவங்களும் இங்க வந்து மஞ்சள் அரைச்சு பூசி உங்க அம்பாளை வழிபடுவதனால திருமண தடையும் நீங்கி சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது துன்பங்கள் நிறைய நடக்குதுன்னா அதுக்கு 8 அப்படிங்கிறது தான் காரணம், சனீஸ்வரன் தான் காரணம், அஷ்டமி திதியில எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆலயத்துல இந்த அஷ்டமிங்கிறது எப்படி, ஆனா வாராகிக்கு பஞ்சமி தானே சிறப்பு, அஷ்டமிக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னா இங்க அஷ்டமியும் அங்க வாராகிக்கு உரிய சிறப்பு பரிகாரமாக இருக்கு. இந்த பூமி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, சொத்து பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிறதே கிடையாது, சொந்த பந்தங்கள் விரோதிகளாகவே இருக்காங்கன்னா நீங்க கண்டிப்பா அஷ்டமியில போய் நீங்க வந்து வாராகிய வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி.